வசனத்தை வைத்துதான் நாம் வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். வாக்கு தத்தங்கள். இயர் ஆஃப் த ரெஸ்டோரிங் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். குடும்ப உறவை மறுசீரமைக்கும் ஆண்டு. குடும்ப உறவை மறுசீரமைக்கும் ஆண்டு. ஒளிமையும் வெறுமையும் இருளாய் இருந்த உலகத்தை ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் சீரமைத்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னை போல சாயலுள்ள, தன்னை போலவே அந்த பரலோக சாயல்ல, பரலோக ஜீவன்ல வாழ வேண்டும் என்பதற்காக பிதாவை போல, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இயேசுவை போல, எதுக்கும் சகிச்சு தன்னுடைய அப்பாவுக்கு வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற இயேசுவை போல, பரிசுத்த ஆவியானவர் போல ரிலேஷன் இருந்துதான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷகுமாரன் சுயமா நதி செய்யாமல் பிதா காண்பிக்கும் எதுவோ அதுவே நான் செய்கிறேன். அதனால அநேக தியானத்தில் இருந்தோம். இயேசுவே கிறிஸ்டியன் நடத்தல, கான்ஃபரன்ஸ் நடத்தல. அப்பா சொன்னாரு 38 வருஷமா ஒரு இருந்து ஏங்கிட்டு சுகத்துக்காக போயிட்டு, தம்பி நீ போய் அவரை மட்டும் சுகப்படுத்தினாரு. ஓய்வு நாள் மீறினது, குஷ்டரோகி சொத்தமானது, எல்லாமே கெட்செமனில இயேசு ஜெபம் பண்றாரு. அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நான் சிலுவைக்கு இன்னும் கொஞ்ச நாள் சிலுவை அடிக்க போறாங்க. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும், பிள்ளைக்கும் தெரியும். அப்பாவுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம என்ன செய்யாதீங்க. பிள்ளைங்க எங்க போறாங்க, எதுக்கு போறான்றது அப்பா அம்மாவுக்கு தெரியும். ஜெபம் பண்றாரு, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க கூடுமானா நீக்குங்கப்பா சொல்லிட்டு என்ன சொன்னாரு, ஆயினும் என்னுடைய விருப்பத்தின் படி இல்லப்பா, உங்க விருப்பம்பா. எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, இந்த சீஷர்களோடு 33 வருஷம் பூமியில வாழ்ந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குது, ஓடிலாம் செஞ்சுட்டப்பா. ஆனா என் பிள்ளைகள் அடிக்கப்படணும், என் ஒரு பிள்ளையினால பல பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பாடல்கள் மத்தியில பிதாவும் அங்க இருந்தார். ஆவியானவர் அங்கதான் இருக்கிறார். ரிலேஷன் காட்.